ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்பிராட் மூவிஸில் ஹாரர் படமான லாங் லெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் பில்டப்பை செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இது பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட் படத்துக்கு தான் இந்த மாதிரி இருந்துச்சு. இதோட முதல் டீசரே க்ரீப்பியாவும் அதுவும் விளங்காத பாஷையில் ஏதோ எழுதிருக்கிறதுமா வந்தது. அடுத்து கதையில் வர சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி ஒரு மாதிரியா ஹாரர் ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான ஹைப்புக்கு உள்ளே சரக்கு இருந்துச்சான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னே நம்ம இதோட கதை என்னன்னு சுருக்கமாக தெரிஞ்சுப்போம். 1990s புதுசாக வேலைக்கு சேர்ந்த FBI ஏஜென்ட் லீ ஹாக்கர் கிட்ட முன்கூட்டியே சரியா கெஸ் பண்ணக்கூடிய ஒரு விவரிக்க முடியாத உள்ளுணர்வு இருக்கிறதால ஒரு 30 வருஷமா ஒரு துண்டு பேப்பரை தவிர எந்த குழுவும் கிடைக்காத ஒரு கேஸை அவகிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த கேஸ்ல பல குடும்பங்க கொடூரமா கொலை தற்கொலைன்னு முடிஞ்சு போயிருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஹஸ்பண்டுங்க எந்த விதமான காரணமே இல்லாம அவ வைஃபையும் குழந்தைங்களையும் முதல்ல கொலை பண்ணிட்டு அவனும் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்கானுங்க. சம்பவம் நடந்த எல்லா இடத்துலயுமே குழுவுன்னு கிடைச்சது ஒரு பேப்பர்ல சாத்தானிய கோடு வேர்டு மாதிரி ஏதோ கிறுக்கி இருக்கு. அதுக்கு கீழே லாங் லெக்ஸ்ன்னு கையெழுத்து போட்டுருக்கிறது தான். ஃபாரன்சிக்ல அந்த கையெழுத்து இருந்த ஆளுங்களோடையும் மேட்ச் ஆகல. அதே சமயம் வெளியே இருந்தும் யாரும் உள்ள வரலன்னு சொல்லிட்டாங்க. லீ ஹாக்கர் ரொம்ப சீக்கிரமாவே இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கி எல்லா குடும்பங்களுக்கும் நடுவில் ஒரு ஒத்துமை இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. அது ஒவ்வொருத்தருக்கும் 30 வயசுல மக இருந்து இருக்கிறதும் அவங்க எல்லாருமே 14ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இது ஏதோ ஒரு சாத்தானிய வழிபாடு மாதிரி இருக்கணும். அது முடிவுக்கு வரதுக்கு இன்னும் ஒரு குடும்பத்தோட பலி பாக்கி இருக்குன்னு சொல்றா. அந்த குடும்பம் யாரு, லாங் லெக்ஸ் யாரு, எப்படி, எங்கேன்னு அந்த லாங் லெக்ஸ் அவங்கள முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது தான் இதோட மீதி கதையே. இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ல சொன்ன மாதிரி ரொம்ப பயமெல்லாம் கிடையாது. ஆனா இதோட கதை அமானுஷத்தையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் கலந்து முழுக்க அழுத்தமாகவும் பயமுறுத்துறதாகவும் சைக்காலஜிக்கலா தொந்தரவு செய்யற மாதிரி இருக்கு. அதுக்கு சப்போர்ட்டா வழக்கத்துக்கு மாறா ஒரு பயமுறுத்துற உலகத்தை காட்டுற அந்த சினிமோட்டோகிராஃபி, மனதை என்னமோ செய்யற ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்னு ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி இருக்காங்க. வேண்டிய இடங்கள்ல கொஞ்சமான வெளிச்சமும் மற்ற இடங்கள்ல ஏதோ நிழல நிக்கிற மாதிரியான உணர்வை கொடுத்து நிறைய வைக்கிறாங்க. படத்துல வர ஒவ்வொரு சவுண்டையும் உள்ள இருக்கிற பய உணர்வை தூண்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல FBI டிடெக்டிவ் லீ ஹாக்கரா வரவங்க தனியா அவங்கள சுத்தி ஏதோ மர்மமா இருக்கிற ஆளா நல்லா நடிச்சிருக்காங்க. லாங் லெக்ஸை விட இவங்களை பார்த்ததான் பயமா இருக்கு. அடுத்து அவ்வளவு அடையாளம் தெரியாத மேக்கப்ல ஒரு மாதிரி சத்தம் போற ஆளா நிக்கோலஸ் கேஜ் நம்மள அன்ஈஸியா ஆக்குறாரு. படத்துல சஸ்பென்ஸை மெதுவா பில்டப் பண்ணி கிளைமேக்ஸ்ல பீக்கு கொண்டு போயிட்டு அடுத்த பாக வரதுக்கான ஒரு சாத்தியக்கூறோட முடிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லாவே இருந்தும் கூடவே நமக்கு சில கேள்விங்க வரும். அது முதல்ல அந்த லாங் லெக்ஸ்னு பேர் எதுக்காக வந்தது, விளங்காத எழுத்து என்ன மொழி, அந்த டிடெக்டிவ்க்கு மட்டும் எப்படி புரியுது, அந்த லாங் லெக்ஸோட ஃபிளாஷ்பேக் என்ன, எங்க இருந்து வரான், எதுக்காக அந்த பொம்மையை கஷ்டப்பட்டு செய்யணும், அது இல்லாம லாங் லெக்ஸுக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியாதா, அந்த பொம்மை தலையை சுடும்போது கருப்பா ஏதோ போச்சு அது என்ன, கதை நடக்கிறது 1990ல, அப்போ மொபைலோட பயன்பாடு அவ்வளவா இல்ல, அப்படி இல்லைனாலும் கையில இருக்க துப்பாக்கி வச்சு காலை சுட்டாவது கதையோட முடிவை மாத்திருக்கலாம். சரி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் அடுத்த பாகத்துல இதுக்கான பதில இதோட டைரக்டரும் ரைட்டருமான பெர்கின்ஸ் தருவாருன்னு நம்புவோம். இந்த பெர்கின்ஸ் வேற யாரும் இல்ல, ஹிச்காக்கோட ஐகானிக் படத்தில் நடிச்ச ஆந்தோனி பெர்கின்ஸோட பையன். இவரோட அம்மா 2611ல அமெரிக்க டின் ட்விஸ்ட்ல மோதின பிளேன்ல மறைஞ்சு போனவங்க. சரி, இந்த டவுட் எல்லாம் வந்தாலும் படத்தை எடுத்த விதத்துக்கு கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்க்கணும். அது கொடுக்குற இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே உங்க சூழ்நிலையை மாத்திரும். நீங்க ஒரு ஸ்லோ பர்ன் ஹாரரை ரசிச்சு பார்க்கறவன்னா இது உங்களுக்கான படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.